சிசிங் ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸ்ட் தாம்பரம் அந்த ஊரை சேர்ந்தவர். அந்த ஊரில் இருந்திருக்காங்க, அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்காங்க. பட் அவங்களுக்கு பூர்வீகம் வந்து ஆந்திரா. இவர் அங்கேயே இருந்தவர் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு சின்ன சின்ன தகராறு, சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்களே ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதுக்கு மேலே படிப்புக்கு போகல. அந்த சமயத்தில் தாம்பரத்தில் ஒரு பெரிய தாதா ஒருத்தர் இருந்தார். அவரு கூட போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து அப்போ ரவுடித்தனம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து அப்போவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்ல ஒரு 20 இயர்ஸ் பேக் மார்வாடின்னு சொல்லக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தனியார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஃபைனான்ஸ் பண்ணது அந்த வண்டியை வாங்கினவங்க அந்த டியூ கட்டாமல் விட்டுருவாங்க. ஒரு 3 டியூ வரைக்கும் கட்டலைன்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிடுவாங்க. சீஸ் பண்ணதுக்கு இவங்களை நியமிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஆதரைசேஷன் லெட்டர் சீஸ் பண்ணிட்டு வருவார். அதனால தான் இவர் சிசிங் ராஜா. 2 வீலர், ஆட்டோ, கார், லாரி